இப்போ வந்து எங்களுக்கு ஒரு இடத்தகராறு, நிலத்தகராறுன்னு ஒண்ணு வருது. அதாவது ரொம்ப நம்பினவங்களே எங்களுக்கு வந்து அது துரோகம் பண்ணி, அத வந்து அபகரிப்பு அது மாரிலாம் நடக்குது. அதுக்கான தாந்திரிக வழிபாடு, அதுக்கு வழி ஏதாவது இருக்குங்களா? டெஃபினட்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன். திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்காம இதை மட்டும் செஞ்சுட்டு நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் பாருங்கள். அப்படி இல்லைன்னா எங்களை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை பாருங்கள். பார்த்துட்டு இதோடு சேர்த்து அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்களையும் வழிபாடுகள் மூலமாக செஞ்சுட்டு இன்னொரு தெய்வத்தை இறுக்கி பிடிக்க வேண்டிய தெய்வம் யாருன்னா வாராகி அம்மன். அதுலேயே வசத்தின்னு சொல்லக்கூடிய அமைப்புன்றது மகாவாராகின்னு சொல்லப்படுது. ஏன் நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தந்து கொண்டு இன்றைக்கும் அவர் இறந்தாலும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனையா வழிபட்ட ஸ்ரீ மகாவாராகியை நீங்கள் வழிபடும் பொழுது சரிங்களா, அது எப்பேற்பட்ட நிலத்தகராறாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு பேக் ஸ்டாப்பிங்னா கூடயே இருப்பாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க, சொல்கிறதுக்கெல்லாம் ஜாலராக போடுவாங்க. ஐயோ சூப்பர், ஐயோ கரெக்டும்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் பெரிய விஷமாக இருந்திருப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர் உங்கள்கிட்ட நேரடியாக சண்டை போடுவாங்க, நீங்கள் பண்ணுற தப்பு அப்படிம்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்குவோம், ஜாலரா போடுறவங்கள நம்பி போயிடுவோம். இந்த கூட சண்டை போடுறவங்கள நம்ம தப்பாக நினச்சிப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு மாயையில் போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு கூட ஸ்ரீ மகாவாராகி அம்மன் உங்களை காப்பாற்றுவா. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நான் பஞ்சமி தான் நான் மகாவாராகியை கும்பிடுவேன் அப்படின்ற மாயையெல்லாம் போகாதீங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க வராமல் இருக்கிறதுக்கு கூட டெய்லி வாராகியை கும்பிடலாம். சில பேர் உங்களை பயமுறுத்துவாங்க, வாராகியை கும்பிட்டிங்கன்னா வாராகி கண்ணை குத்துவாங்க, வாராகி வந்து அப்படி பண்ணுவாங்க இப்படி, அதெல்லாம் பொய்யுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. எந்த சுவாமியும் மனிதர்களை கொல்லாது அப்படி சொன்னாங்கன்னா குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் சார். அதாவது ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க. அதாவது வாராகியை கும்பிடணும்னா பயங்கர நேர்மையாக இருக்கணும், பொய் கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஏதாவது ஒரு கேரக்டர் வேணுமா நம்ம கும்பிட்றதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி சரிங்களா, அவள் அருளாலே அவள் தாள் வணங்கினா என்ன, அம்பாளுக்கு உங்களை பிடிச்சிருந்தா தான் அம்பாளையே கும்பிட முடியும். இந்த மாதிரி பயமுறுத்துறவங்ககிட்ட போகாதீங்க. நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களை பயமுறுத்துறாங்களோ, இது பாருங்கள், கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் 100 வருஷத்துக்கு வரக்கூடிய கொடிய நோயில் நம்மளாம் பொழைச்சி நிற்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதே நம்ம ஏதோ சாதிக்கிறதுக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி பயமுறுத்துறவங்க சாமி உங்களை ஒன்றுமே செய்யாதுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது மனசார நம்ம ராஜராஜ சோழன் ஐயா வழிபட்ட தெய்வம். இதில் யாராவது உங்களை பயமுறுத்துவாங்க, ராஜராஜ சோழன் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா, அப்படி பார்த்தீங்களா, இப்படி பயமுறுத்துவாங்க. இவங்களை உள்நோக்கத்தை உள்ளே போய் ஆழ்ந்து பாருங்கள், கடைசியாக நான் தான் ஜாமின்னு சொல்லிட்டு இருப்பான். யாருமே தனி நம்பர்லாம் ஜாமியெல்லாம் ஆக முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி போலிச்சாமி யாரெல்லாம் நம்பி மாட்டாதீங்க. அதை விட நீங்கள் மனசார நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவாராகிய மனசார நினச்சிண்டு அதில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே.